ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிச்சிட்டு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்காக ஒரு ராகி பாக்கெட் வாங்கியிருக்கேன். ஒரு ராகி பாக்கெட் 180 கிராம் இருந்துச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 டீஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். 2 லிட்டர் தண்ணி. இந்த உப்புத்தூள் நல்லா அப்படியே தண்ணியில் கரைஞ்சி இந்த சேமியாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுறலாம். கொஞ்சம் மென்மையாகவே பிரட்டி விட்டுருவோம். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலே இதை ஊற வைக்க வேணாம். அதுக்குள்ளேயே இங்கே ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அது போல் இட்லி பானையில் இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த சேமியாவை எடுத்து, ராகி சேமியாவை எடுத்து அப்படியே அதில் பரப்பின மாதிரி வச்சிடலாம். ஒரே இடத்துல வச்சோன்னா வெந்ததுக்கப்புறம் அப்படியே கல்லுக்கல்லாக இருக்கும். அதை பிரித்து உதிராக எடுக்கிறது கஷ்டம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கலர் இப்படி டார்க் ஆகிடும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அதை அப்படியே உதிரியாக எடுத்து விட்ருவோம். இந்த மாதிரி அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10-15 முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுட்டு 1/2 கப் துருவண தேங்காய் அதையும் சேர்த்துடலாம். துருவண தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை பரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை அப்படியே இறக்கி கீழே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல ராகி வேக வச்சது, அதை எடுத்து அப்படியே அதில் தூவிட்டு 1/2 கப் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதை 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இனிப்பு உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப மென்மையாக அப்படியே கீழேருந்து மேலே பிரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் பிரட்டி விட்டோன்னா போதும். அவ்வளோதான். சூப்பராக ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.